இணையத்துல வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார். எப்படி நடந்தது இது? என்ன நடந்தது? எதனால இந்த பைரசிய மீறி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ தேர்தல் சமயத்துல? இல்ல சார். இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன். நீங்க அதாவது இதையுமே ஒரு கேலியா இதுக்கும் திமுக தான் காரணமான்னு கேட்பாங்க. இல்ல இதுக்கும் எதிர்க்கட்சி தான் காரணமான்னு கேட்பாங்க. இல்ல இதுக்கும் இதுக்கு பாஜக தான் திமுக தான் காரணமா? காரணம்னு சொல்ல இல்ல போறீங்களா? இதுக்கும் பாஜக தான் காரணமா? அப்படின்னு இப்ப நான் ஏதாவது சொன்னா அதான் சொல்லுவாங்க. ஆனா இது எந்தெந்த வகையில சார் இது லீக் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2, 3 வாய்ப்புகள் தான் இருக்குது லீக் ஆகணும்னாக்கா. தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு. தயாரிப்பு நிறுவனம் அவ்வளோ பெரிய முதலீட போட்டு வச்சுட்டு தயாரிப்பு நிறுவனம் அத செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொன்னு கதாநாயகனே சொன்னா கூட தயாரிப்பு நிறுவனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதல் அவங்களது. 2வது இந்த படம் தன்னோட கையிலிருந்து தயாரிப்பு நிறுவனம் கையிலிருந்து சென்சார் போர்டுக்கு போயிடுச்சு. ம். சென்சார் போர்டு வேணா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா ரொம்ப ஒரு அதிகப்படியான கட்டுப்பாடுகளோட இருக்கிற சென்சார் போர்டா இருக்கலாம். ஆனா அங்க இருக்கிறவங்க, அங்க பணிபுரியறவங்க, அங்க இருக்கிறவங்களோட சூழல் அதை எப்படியே அதாவது தெரியாம கூட நான் பண்ணிட்டேன். தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கூட அவங்க எத வேணாலும் சொல்லலாம். இது எங்கிருந்து நடந்திருக்குங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமா தெரியல.